சரி, நானே கேட்குறேன். கண்ணினா நீங்கள் உங்களுடைய காலாப்பட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். சினிமாவுக்கு வந்ததுக்கு ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். சாரோட படம் பார்க்குறதுக்கு நான் சிவப்பு மனிதன் ஒரு படம் வீட்டில் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த தேட்டரில் போய் முறுக்கு ஊற்றுட்டு 15 நாள் 60 ஷோ கண்டினியூஸாக பார்த்தேன், வீட்டை விட்டு ஓடி போய். அப்படி பார்த்துட்டு கிளம்பி வந்து எங்கெங்கேயோ ஓடி இன்றைக்கி அவர்கிட்ட போய் நின்று அவர் என் தோளில் கை போட்டு ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு இடத்தை இறைவனும் தம்பி ரஞ்சித்தும் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றது போதும் அப்படின்ற மனநிலை வந்தது அன்னைக்கு. அந்த முதல் ஷாட் முடித்தோடனே நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஓகே இனிமேல் கிடைக்கிறதெல்லாம் போனஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு மனநிறைவு கிடைத்தது எனக்கு. நான் சொல்லிட்டேனே பொறாமையாக இருக்குன்னு. நான் ஆரம்பித்தேன், யாராவது அதை கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். ஷான், நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய பிரம்மாண்டமான ஜோக்குகளில் ஒரு ஜோக் வந்து சொல்லக்கூடாது? நீங்கள் கஜோல் நாமோட அந்த கண்ணு டயாமீட்டர் அந்த மாதிரி கூட ஏதாவது கேட்கலாம். ஷான் எப்படி ஜோக் சொல்லுவார்னா, நீங்கள் ஒன்று பயங்கரமாக கீழே விழுந்து சிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா திருச்சி ஓடலாம். அந்த மாதிரி ஒன்று பயங்கர மொக்கையாக இருக்கும், இல்லை பயங்கரமாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். இல்லை இப்போது சமுத்திரக்கனி சாரை பற்றி சொன்னாங்க, காலால் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. கையால் நடிக்கிறதே கஷ்டம், காலால் நீங்கள் இப்படி புரியுதா? இந்த லெவல், அதாவது நீங்கள் இவ்வளோ கீழ் லெவலுக்கு இறங்கி வந்தால் தான் இந்த ஜோக்கை ரசிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் இதை கேட்டோம் அப்படின்ட்டு. யூ ஆஸ்க் ஃபார் இட். இல்லை இது என்னென்னா, இது அவர் கூடயே நீங்கள் கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா நீங்கள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் நம்ம. இல்லை அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. நம்ம நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். ஷான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பாம்பேயில் நடக்க போகுது. ஷான் அப்படின்னா, ஹை ஓகே சார், ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஸோ இதுதான் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் அந்த ஜோக்கோட குவாலிட்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பட் அதுக்கு நான் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஒன் டே ஐ நோ தட் புக் இஸ் கோயிங் டு பி அ பெஸ்ட் செல்லர். பாருங்களேன், அது நடக்க போகுது கண்டிப்பாக. வசுந்தராவா என்னால் அவங்கள தவிர வேறு யாரையுமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. 4ல் இவங்களை வச்சுக்கலாமா இல்லை கொண்டுலாமான்னு முடிவு பண்ணோம். ஷான் ரோல்டன் சம்டைம்ஸ் இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சம்டைம்ஸ் பயங்கரமாக குழப்பி அப்செட் ஆக்கி விட்டுரும். கொடி படத்தோட படப்பிடிப்பில் இருந்தப்போ அதற்கான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடச்சிது. அதுதான் இப்போ VIP 2 உங்கள் முன்னாடி இருக்குது.